Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படினா, அதை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணி நார்மலா உங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். ஓகே गाइस, ரொம்ப பேசாம நம்ம சிம்பிளா வீடியோ எடுத்துட்டு போலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதனால வருது அப்படினா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து யோ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் சில பேர் வந்து வாட்ஸ்அப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம ஒரு சில விஷயம் அன்அஃபிஷியலா பண்ணிருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு சில பேருக்கு எதுமே பண்ணாமையே வந்து அது தப்புன்னு தெரியாமையே சில பேர் தப்பு பண்றாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம எப்படி இதை ரெக்கவரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் செட்டிங் போயிடுங்க. மொபைல் செட்டிங்ஸில் பொதுவாக அந்த ஆப்ஸ் இல்லைனா ஆப்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் உங்களோட வாட்ஸ்அப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச்னு இருக்கும். அந்த கிளியர் கேட்சை கொடுத்துருங்க. ஒரு சில பேருக்கு இங்கே கிளியர் டேட்டான்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கிளியர் டேட்டா கொடுத்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேருக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இங்கே இருக்க ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு இந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போதைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்துடுங்க. கைஸ், ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை மேலே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் அகைன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். அது அப்டேட் ஆகட்டும். இப்போ நம்ம பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடியோட அந்த ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு கிடைச்சுன்னா பாஸ்வேர்டு போட்டு ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எப்பயுமே நீங்கள் ஆனில் தான் வச்சுருக்கணும். பட் இந்த இஷ்யூனால இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வாட்ஸ்அப் உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அகெயின் இந்த இஷ்யூ வருதா இல்லையான்னு பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பக்கா. அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா அகெயின் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. கைஸ், நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் செட்டிங்க்கு மறுபடியும் போயிடுங்க. போயிட்டிங்கன்னா ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள் உள்ளே போயிடலாம். கூகுள் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி மேலே இருக்கும். அந்த மெயில் ஐடி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணலை. இப்போ நான் வச்சுருக்க ஒரு மெயில் ஐடியை காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்க மெயில் ஐடியை ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கனெக்டட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த இமெயில் ஐடியில் எந்தெந்த வாட்ஸ்அப் எந்தெந்த ஆப்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் இங்கே உங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து உங்களோட வாட்ஸ்அப், அதாவது எந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ ஆச்சோ அந்த வாட்ஸ்அப் இங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டிலீட் ஆல் கனெக்ஷன் தட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது மொத்தமே டிலீட் ஆகிடும். அந்த வாட்ஸ்அப்பே மொத்தமாக டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த வாட்ஸ்அப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் போய்ட்டு நீங்கள் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் போட்டு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஃபைனலாக 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் கீழே லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுத்துல எங்கேயும் இருக்கும். பட் லிங்க்கை பாருங்கள். ஓகே கைஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ அது டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த லைன்லேருந்து அப்புறம் கீழே கடைசியாக லைன் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த லைனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து
ஒரு மெயில், அதாவது வாட்ஸ்அப் கம்பெனிக்கு நம்ம அஃபிஷியலாக வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ண போகிறோம். எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, ஸோ இந்த வந்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலான மெயில் சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து போயிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், ஓகேவா? சப்ஜெக்டை நம்ம வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். சப்ஜெக்டை சேர்த்து காப்பி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இருக்க எரர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்கௌண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு சில பேருக்கு ஒரே டைமில் ரெண்டு 3 காப்பி பண்ணலாம். ஸோ நான் ஒரே டைமில் நான் 2மே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு சில பேருக்கு 1 by 1 தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1 by 1 பண்ண முடிஞ்சுன்னா 1 by 1 காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், காப்பி பண்ணி முடிச்சுட்டு உங்களோட மெயில் ஐடி, அதாவது மெயில் ஐடி நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி ஜிமெயில் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த ஆப்ஷன் உள்ள தான் நீங்கள் போகணும். ஸோ இதில் தான் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும். ஓகே கைஸ், நான் யூஸ் பண்ணுற மெயில் ஐடிக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். இந்த டூ இருக்குது அப்படின்ற ஆப்ஷனில் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயத்தை அப்படியே டைப் பண்ணுங்கள். support@support.whatsapp.com அப்படின்னு டைப் பண்ணி, அதாவது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்துடும். ஓகேவா? இப்படி வந்துச்சு அப்படின்னா இதை நான் டைப்பிங்கில் நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருந்தால அந்த லிங்க்லேயே உங்களுக்கு இந்த டைப்பிங்லாம் நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. அடுத்து சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன காப்பி பண்ணோம், அந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அந்த சப்ஜெக்டில் என்ன பார்த்தோம், எரர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுல, எரர் யூ நீட் அஃபிஷியல் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இதை நம்ம அந்த சப்ஜெக்டில் போட்டுடலாம். அடுத்து கம்போஸ் மெயில் அப்படின்னு இருக்குது, அதில் ரெண்டாவது நம்ம வச்சுருக்க அந்த டிஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நான் காப்பி பண்ணிட்டேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ற வார்த்தை தேவையில்லை, அதை நம்ம அழிச்சிடலாம். ஓகே, இதுதான் வந்து டைப்பிங்கு பார்த்துக்கோங்க. ஹலோ வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் நிறைய டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் உடனே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் பண்ணிடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதில் ஃபோன் நம்பரில் உங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். எப்பயுமே சரி, இந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல், அதாவது ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம் யாருக்கும், அதுனா இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நம்பர் கூட 9+91 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் நம்பரை இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் +91 சேர்த்துறேன், என்னோடய நம்பரை போடுறேன், 9042058565. நான் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களோட டிவைஸ் நேம் என்னவோ அந்த டிவைஸ் நேமை போட்டுருங்க. நான் சும்மா சம்திங் ஏதோ ஒன்று போட்டுறேன். போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், உங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா அந்த லைன் தேவையில்லை. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எனக்கு வந்து 11, ஸோ நான் 11 கொடுத்துட்றேன். அடுத்து கரண்ட் வாட்ஸ்அப் வெர்ஷன், இது கொஞ்சம் முக்கியம். இந்த கரண்ட் வாட்ஸ்அப் வெர்ஷனை நீங்கள் டைப் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இதை மொத்தமாக இது பண்ணி அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை கடைசியாக ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாட்ஸ்அப் என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.24.18.80 இந்த நம்பர், ஓகேவா? இதே நம்பரை நீங்கள் இப்போ இந்த மெயிலுக்கு வந்துட்டு இதே நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று போடுறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். நான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதேமாரி நீங்களும் சேஞ்ச் பண்ணுங்கள் மறக்காமல். அதையே சென்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களோட கரெக்ட் நேமை ஃபுல் நேமை இங்கே டைப் பண்ணுங்கள் கடைசியில், ஓகேவா? எல்லாமே இப்படி டீட்டெயிலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் வெயிட் பண்ணியே உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ரெக்கவரி ஆகலை அப்படின்னா, ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்பயே ரெக்கவரி ஆகலை அப்படின்னா ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. உங்களோட ஃபோனை வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு மேலே இருக்க சர்ச்சில் ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு இருக்கும், அது கிடையாது, ரீசெட் ஃபோனுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாமே உங்களுக்கு எனேபிள் கேட்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் வச்சுருக்க மெயில் ஐடி, வாட்ஸ்அப் எல்லாமே வந்து டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக ரீசெட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். அந்த ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க மெசேஜ், வாட்ஸ்அப், வீடியோ எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து ஒரு புது ஃபோன் மாதிரி வந்திருக்கும்.
ஸோ மறக்காமல் உங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் வந்து ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ மெயில் ஐடியை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த ஸ்டெப்ஸில் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.